சென்னை மாதவரத்தை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் தினேஷுக்கு தெரியவில்லை தனது வாழ்நாளின் கடைசி நாள் இதுதான் என்று. ஓலா ஊபர் மூலமாக ஆட்டோ ஓட்டி தன்னுடைய குடும்பத்தை கவனித்து வந்தவர் தான் தினேஷ். குழந்தை இல்லாத நிலையில் மனைவியுடன் வசித்து வந்தவர் திங்கட்கிழமை மாலை வானகரம் ஓடோமோ நகர் அருகே சவாரி அழைப்புக்காக அங்கு மூடியிருந்த ஒரு கடையின் நிழலில் ஆட்டோவை நிறுத்தி வைத்து காத்திருந்துள்ளார். ஆனால் காலன் கொஞ்சம் காலம் கூட காத்திராமல் அரசு பேருந்து ஓட்டுநர் வடிவில் அங்கே இறங்கி இருக்கிறார். சுமார் 15 அடி உயரத்தில் பாலசாலையில் தாம்பரம் நோக்கி சென்று கொண்டிருந்த மாநகர பேருந்தை ஆரோக்கிய ராஜேஷ் என்பவர் ஓட்டி சென்றுள்ளார். அதிவேகத்தில் இயங்கிய பேருந்தை வளைவில் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் சாலையோரம் இருந்த இரும்பு தடுப்பை உடைத்துக் கொண்டு கீழே இறங்கி உருண்டு விழுந்துள்ளது. அது நேராக ஆட்டோவின் மீது மோதிவிட பேருந்துக்குள் இருந்த 10க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்ததோடு ஆட்டோ அப்பளமாக நொறுங்க ஓட்டுநர் தினேஷ் அங்கேயே உயிரிழந்திருக்கிறார். பதைக்க வைக்கும் இந்த கோர விபத்து அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்த பேருந்து ஓட்டுநரோ அங்கிருந்து எஸ்கேப் ஆகியுள்ளார். தகவல் அறிந்து வந்து கோயம்பேடு போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விபத்தில் சிக்கிய பேருந்து மற்றும் ஆட்டோவை அப்புறப்படுத்தியுள்ளனர். உயிரிழந்த தினேஷின் உடலை கைப்பற்றி உடல் கூராய்வுக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அரசு பேருந்து ஓட்டுநர் ஆரோக்கிய ராஜேஷ் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டவர்கள் அவரை கைதும் செய்துள்ளனர். விபத்து காரணமாக உயிரிழந்த ஆட்டோ ஓட்டுநர் தினேஷ் குடும்பத்தினர் சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். வாழ்வாதாரம் இழந்துள்ள அந்த குடும்பத்துக்கு அரசு தரப்பில் உதவி செய்ய வேண்டும் என்றும் கோரியுள்ளனர். இப்போ நான் வந்து பீஸ்ஃபுல்லாக போனோம். நான் வந்து பைக் வச்சுருக்கேன், கார் வச்சுருக்கேன், எனக்கு எந்த சேஃப்டியும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி ஏதோ ஒரு சீட்டில் கொஞ்சம் நிம்மதியாக போய் ஒரு இறங்குறோம். உடம்பு சரியாதவங்க, பேஷண்ட்ஸு, குழந்தைங்க, மகளிர்கள் தான் இந்த பஸ்ஸில் போகிறாங்க. நார்மலாக வேலைக்கு போகிறோம்.